என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் மற்றும் நடுவர்களுக்கு வணக்கம். நான் மனோஜ்குமார். நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் இப்போது நன்கொடை என்கிற தலைப்பில் ஒரு பக்க கதை சொல்ல போகிறேன். மாரியம்மன் கோயில் திருவிழாக்காக ரோஜான்னு ஒரு அரவாணி கடை கடையாக போய் கோயில் திருவிழாக்கான காணிக்க பணம் நன்கொடை வசூல் பண்ணியிருந்தாங்க. கடை கடையாக போய் காணிக்க பணம் வசூல் பண்ணிட்டு நன்கொடை வசூல் பண்ணிட்டு வரப்போ கடைசியாக மடல்நாள் சேட்டுன்னு ஒரு சேட்டு நடத்துகிற அடகு கடைக்கு வராங்க. நன்கொடை பணம் கோயில் திருவிழாக்கான காணிக்க பணம் நன்கொடை பணம் வசூல் பண்ணுறதுக்காக மடல்நாள் சேட்டுக்கிட்ட கேட்குறாங்க. சேட்டு, மாரியம்மன் கோயில் திருவிழாக்காக உங்களால் முடிஞ்ச காணிக்க பணம் நன்கொடை பணம் கொடுங்க சேட்டுன்னு கேட்குறாங்க அரவாணி ரோஜா. அதுக்கு மடல்நாள் சேட்டு, உனக்கு வேற வேலை இல்லையா? நம்மால் ஒரு நயா பைசா கொடுக்க முடியாது. ஜாஜா யஹாசே. ஜாஜா யஹாசேனா ஹிந்தி மொழியில் போ இங்கிலிருந்து போயிடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எரிஞ்சி விழுறாரு, திட்டுறாரு. ஆணவத்தோட பதில் சொல்கிறாரு மடல்நாள் சேட்டு. இதை கேட்டு அந்த அரவாணி ரோஜா அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. மனசு ரொம்ப காயப்படுது. முகம் வாடி போகிறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. ஒரு வாரம் கழித்து மடல்நாள் சேட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறாரு. வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வர்றது கவனிக்காமல் ரோடை அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு கனரக லாரி மோத வருது. அந்த வழியாக அந்த அரவாணி ரோஜா வராங்க. இதை கவனிக்கிறாங்க. கனரக லாரி மோத வர்றது கூட கவனிக்காமல் வண்டி வர்றது போகிறது கூட தெரியாமல் அவர் பாட்டிக்கு செல்ஃபோனில் பேசின்னு கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு மடல்நாள் சேட்டு. கனரக லாரி மோத வருது. அப்போது அந்த வழியாக அரவாணி ரோஜா ஓடி போய் அவங்கள காப்பாற்றுறாங்க. மடல்நாள் சேட்டை காப்பாற்றுறாங்க. அப்புறம் மடல்நாள் சேட்டு, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, அன்றைக்கி கடைக்கு உங்களை அவமானப்படுத்திட்டேன். உங்கள் நல்ல மனசு தெரியாமல் அவமானப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. பணத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிய வச்சிட்டிங்க. என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிமான்னு நன்றி சொல்கிறாரு. அதோட மன்னிப்பும் கேட்குறாரு அரவாணி ரோஜா கிட்ட. அப்போது அரவாணி ரோஜா, இந்தாங்க சேட்டு, காணிக்க பணம், நன்கொடை பணத்துக்கான ரசீடும் அப்புறம் கோயில் பிரசாதமும். அப்போது மடல்நாள் சேட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, ஏம்மா, நான் தான் ஒரு நயா பைசா கூட கொடுக்கலையே, எதுக்கு இதெல்லாம் தரீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் அரவாணி ரோஜா அதுக்கு சொல்கிறாங்க, எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்க. நான் காணிக்க பணம் வசூல் பண்ண போனேன், நன்கொடை பணம். இதை எல்லாரும் கடைக்காரங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும் கொடுக்கல. அப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். எல்லாரும் உங்களை தப்பாக நினச்சிப்பாங்க. அதனால் என் பணத்தை செலவு பண்ணி 200 ரூபா பணம் அதை செலவு பண்ணி நன்கொடை ரசீது எழுதிட்டேன், இந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மடல்நாள் சேட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த 500 ரூபா நோட்டை எடுத்து நீத்துறாரு. அப்புறம் 200 ரூபா பணத்துக்கு ஏற்கனவே ரசீது எழுதிட்டாங்களே அரவாணி ரோஜா, இப்போ 300 ரூபாய்க்கு இன்னொரு ரசீது எழுதுறாங்க. இதுதான் நன்கொடை ஒரு பக்க கதை. நன்றி, வணக்கம்.